வாழிய செந்தமிழ், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு விதத்தில் இந்த இடத்தில் நான் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற போதிலும் நன்றி சொல்வதற்காகவும் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் குறிப்பிட வேண்டும். நான் பிறந்து வளர்ந்த மதுரை நகரில் இன்று நான் பேசி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இரண்டு நிலைகளிலே இருந்தார்கள். பேஸ் குறைக்கணும், எக்கோ அடிக்குது, பேஸ் குறைக்கணும். நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து பையன்தான். வெயிலும் மழையும் போட்டி போட்டுக்கொண்டு உள்ளே வரும் ஒரு கூரை பள்ளிக்கூடத்தில் படித்தவன் தான். அங்கே படிக்க வைக்கத்தான் எங்கள் குடும்பத்திற்கு வசதி இருந்தது. அது ஒரு ஏழை கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், CSI பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிஞ்சிவர்களை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் எழுத கற்றுக் கொடுத்த லில்லி டீச்சரும் ஜோசப் வாத்தியாரும் இல்லாவிட்டால் இன்றைக்கு பாரதி கிருஷ்ணகுமார் இந்த இடத்தில் நிற்க முடியாது. எனக்கு எழுத்தறி ஊட்டிய என் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களைப் போலவே மேடையில் பேசவும் விளையாட்டுத் துறையில் பெரும் வெற்றிகள் பெறவும் என்னை ஊக்குவித்த ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அது மதுரையில் நான் பயின்ற உங்கள் தாய் நிறுவனமான தியாகராஜர் நன்முறை மேல்நிலைப் பள்ளி. ஒரு விதத்தில் உங்கள் தாய் நிறுவனத்தில் படித்து வளர்ந்த ஒரு குழந்தை நன்றி சொல்லும் முகத்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது காய்ந்து கிடக்கிற தெப்பக்குளம் அப்போது தண்ணீரில் நிறைந்திருக்கும். ஒருவேளை காய்ந்து போனால் அதுதான் எங்களுக்கு கால்பந்து மைதானம். தெப்பக்குளத்தின் தென்கரையில் அமர்ந்திருந்தது அந்த பள்ளி. அந்த பள்ளியிலே தான் ஆன்றவிந்தடங்கிய தமிழ் புலவர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். பெரும்புலவர் தேக்கி சுந்தரமூர்த்தி, திரு கரு மாணிக்க வாசகம், ஐயா கோவிந்தன், புலவர் சீனிவாசன் என்று மாபெரும் ஆசான்கள் என்னை உருவாக்கினார்கள். அவர்கள் உருவாக்கி கற்றுத்தந்த தமிழைத்தான், அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்திய தமிழைத்தான், அவர்களால் நான் பயின்ற தமிழைத்தான் உங்களோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். எனவே இது தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி நான் பேசுகிறவன் ஒரு நிகழ்வாக மட்டும் எனக்கில்லை. நான் கடந்து வந்த பாதையை நான் நினைத்து நன்றி சொல்லுகிற தருணமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். நண்பர்களே, மனிதர்கள் நிறைய கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றாடம் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பை மனிதன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். ஏதேனும் ஒரு துறையில் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பொறியியல் மாணவர்கள். நான் மிக அதிகமாக விரிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து இன்று வரையில் வரலாறு எழுதப்பட்ட 5000 ஆண்டு காலத்தில், ஏதேனும் ஒரு வகையில் வரலாறு பதிவு செய்யப்பட்ட 5000 ஆண்டு காலத்தில் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்பை மனிதன் ஏதேனும் ஒரு துறையில் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். அல்லது கண்டுபிடித்த ஒவ்வொன்றிலும் ஒரு மாற்றத்தை மனிதன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். அதன் வடிவத்தில், அதன் பயன்பாட்டில், அதன் உருவத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 5000 ஆண்டுகால மனிதர்களின் கண்டுபிடிப்பில், மனித குலத்தின் கண்டுபிடிப்பில் அறிஞர்கள் 4 மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளாக பட்டியலிடுகிறார்கள். அந்த 4க்குள்ளே தான் மனிதனின் அனைத்து கண்டுபிடிப்புகளும் அடங்கி விடுகிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அப்படி உலகின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் என்று அறிஞர்கள் பட்டியலிடுவது 4. அதில் முதலிடம் பெறுவது மொழி, லாங்குவேஜ். இரண்டாவது இடம் பெறுவது
சக்கரம். உலகில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதனுடைய அனைத்து செயல்களும் வேகம் பெற ஆரம்பித்தது. மூன்றாவது சிறந்த கண்டுபிடிப்பு மின்சாரம். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனிதனின் வாழ்க்கைக்கு விசை கொடுத்த சக்கரத்திற்கு விசை வந்து சேர்ந்தது. அது மட்டுமில்லை, மின்சாரம் ஒன்றை குளிர்வித்தது, மின்சாரம் ஒன்றை எரித்தது, மின்சாரம் ஒன்றை ஒளியாக்கியது, மின்சாரம் ஒன்றை ஒலியாக்கியது. இந்த மூன்று கண்டுபிடிப்புகளுக்கும் இறுதியிலே நான்காவதாக ஒரு கண்டுபிடிப்பை அறிஞர்கள் சேர்க்கிறார்கள். அது குண்டூசி. இவ்வளவு பெரிய பட்டியலில் குண்டூசிக்கு எப்படி இடம் வந்தது என்று கேட்டால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலே இருந்து இன்று வரை உருவம் மாறாமல் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காகவே பயன்படுகிற ஒரே பொருளாக குண்டூசி மட்டும்தான் இருக்கிறது என்று பட்டியலிடுகிறார்கள். இந்த பட்டியலில் முதன்மையானது மொழி. சென்னையிலிருந்து சேலத்திற்கும் சேலத்திலிருந்து சென்னைக்குமாக சற்றேறக்குறைய பயணம் வந்து தங்குவது எல்லாவற்றையும் சேர்த்தால் ஒரு 24 மணி நேரத்தை இழந்து விட்டுத்தான் இந்த 1 மணி நேரம் பேச வாய்க்கிறது. காலம் பொன் போன்றது என்று சொன்னவன் மடையன். காலம் பொன் போன்றது என்று சொன்னவன் மடையன். இழந்த பொன் திரும்ப கிடைக்கும், சம்பாதித்து விட முடியும். எவ்வளவு பொன் வைத்து இழந்திருந்தாலும் அதை திரும்ப உழைத்து சம்பாதித்து விட முடியும். ஆனால் எந்த கோடீஸ்வரனாலும் யாராலும் இறந்த காலத்தை திரும்ப வாங்கவே முடியாது. ஒரு நொடி போனாலும் போனது. உங்களோடு இருக்கிற இந்த தருணம் முழுவதையும், நேரம் முழுவதையும் உயிரை உருக்கி என் மொழியின் பெருமையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கடமை உணர்வோடு வந்திருக்கிறேன். உலகில் 6000 மொழிகள் இருக்கிறது மொத்தம், பேச்சு மொழிகள். 6000 மொழிகள் இருக்கிற இந்த உலகத்தில் 200 250 மொழிகளுக்குத்தான் எழுத்து இருக்கிறது. மிச்சம் இருக்கிற எல்லா மொழிகளும் பேச்சு மொழிகள் தான். அவைகளுக்கு எழுத்து கிடையாது. ஒரு மொழிக்கு எழுத்து கிடையாது என்றால் அந்த மொழியில் இலக்கியம் இல்லை, அந்த மொழியில் கவிதை இல்லை, அந்த மொழியில் விஞ்ஞானம் இல்லை, அந்த மொழியில் புத்தகங்களே இல்லை என்று அர்த்தம். ஒரு மொழிக்கு எழுத்து இருக்கிறது என்றால் அந்த மொழியில் எல்லாம் இருக்கிறது என்று பொருள். 250க்கும் குறைவான மொழிகளுக்குத்தான் உலகத்திலே எழுத்து இருக்கிறது. இந்த 250க்கும் குறைவான மொழிகளில் ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட மொழிகள் தங்களுக்கான எழுத்தை கடந்த 1000 ஆண்டுகளுக்குள் உருவாக்கி கொண்டவை. உங்களுக்கு சமகாலத்தில் தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கை நெசவு செய்து பிழைக்கிற நெசவாள பெருமக்கள் இருக்கிறார்கள். சௌராஷ்டிர மொழி பேசுகிற மக்கள். சௌராஷ்டிர மொழி பேசுவார்கள், ஆனால் அதற்கு எழுத்து கிடையாது. அண்மையிலே தான் அந்த மொழியிலே இருக்கிற அறிஞர்கள் அதற்கு எழுத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்குள் எழுத்து உருவான மொழிகள் நிறைய இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய வர்த்தக மொழியாக ஆங்கிலம் கருதப்பட்டாலும் கூட ஆங்கிலம் உருவாவதற்கு முன்பே திருக்குரானும் பைபிளும் கீதையும் எழுதப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உலகின் மாபெரும் சமய இலக்கியங்களான திருக்குரானும் பைபிளும் கீதையும் ஓதப்பட்ட பிறகுதான் ஆங்கிலமே பிறந்தது. அப்படி 1000 ஆண்டு வயதுடைய மொழிகள் நிறைய இருக்கிறது. 1000 ஆண்டை கடந்த மொழிகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் 2000 ஆண்டுகள் வயதை கடந்த மொழிகள் உலகில் 6 மொழிகள் மட்டும்தான் 2000 வயது மூத்த எழுத்தும் இலக்கியமும் பேச்சும் உடைய மொழிகள். ஆனால் இந்த 6 மொழிகளிலும் கூட இன்றைக்கு உலகில் 4 மொழிகளை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அந்த மொழியில் இலக்கியம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, ஆனால் பேச ஆட்கள் இல்லை. 2000 ஆண்டுகளை கடந்து பேசுவதற்கு மனிதர்களும் படிப்பதற்கு புத்தகங்களும் எழுத்தும் இருக்கிற உலகின் மொழிகள் 2. ஒன்று சீனம், இன்னொன்று நம் தாய்மொழியான தமிழ். இந்த இடத்தில் ஒரு சிறிய குறிப்பை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கிற சீன எழுத்து அல்ல, அது வரி வடிவ ஓவியங்கள். சீன மொழிக்கு எழுத்து கிடையாது, வரி வடிவ ஓவியங்கள் தான் சீன மொழிக்கு. அப்படியானால் சீன மொழியை விலக்கிவிட்டு பார்த்தால் 2000 ஆண்டுகளாக எழுத்தும் இலக்கியமும் பேச்சும் உள்ள உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான், வேறு மொழி கிடையாது. எந்த திட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த நாளை விழாவை நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்தீர்கள் எனக்கு தெரியவில்லை.
அது தற்செயலானதா திட்டமிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு 20 பிப்ரவரி, நாளை பிப்ரவரி 21 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ அறிவித்த உலக தாய்மொழி தினத்தை உலகம் கொண்டாடப் போகிறது. நாம் இன்றைக்கு தாய்மொழிக்காக விழா எடுக்கிறோம். நாளைக்கு உலகமே கொண்டாடப் போகிறது தாய்மொழி தினத்தை. நேற்று தமிழகம் தமிழை செம்மொழியாக உயர்த்திய 18 படி பெருகி ஓடிய காவேரியில் விழுந்து உயிரை பணயம் வைத்து ஏடுகளை சேகரித்து சிலப்பதிகாரத்தையும் சீவக சிந்தாமணியையும் தமிழுக்கு கொடுத்து தமிழை செம்மொழியாக உயர்த்திய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரின் பிறந்த நாளை நேற்று தமிழகம் கொண்டாடியது. சாமிநாத ஐயரின் பிறந்த நாளுக்கும் உலகத் தமிழ் மொழி நாளுக்கும் இடையில் நாம் நின்று நம் மொழியின் பெருமையை சிறப்பை பேசுகிறோம். நான் அடிப்படையில் இந்த மொழியின் சிறப்பாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கற்றறிந்து கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தோட்டத்து பச்சிலைக்கு வீரியம் மட்டு என்பார்கள். ஒரு பச்சிலையை தேடி மலை உச்சிக்கு போய் கிடைத்தால் அதற்கு கிடைக்கிற மரியாதையை, ரொம்ப தூரம் அலைந்து தேடி கிடைக்கிற பச்சிலைக்கு தருகிற மரியாதையை அதே பச்சிலை தோட்டத்தில் கொல்லையில் வளர்ந்தால் நாம் மதிப்பதில்லை. அப்படித்தான் தோட்டத்தில் கொல்லையில் வளர்ந்த பச்சிலையை போல நம் தாய்மொழியாக இருப்பதாலேயே நம் தாய்மொழியின் பெருமையை சிறப்பை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஒரு பாதிரியார் ஏறக்குறைய 6 மாத காலம் லண்டனில் இருந்து கப்பலில் பயணம் செய்து வந்து சென்னையில் இறங்கி சென்னையிலிருந்து பாளையங்கோட்டை வரை 4 மாதங்கள் நடந்து எந்த வாகனமும் இல்லாமல் நடந்து போய் 11 ஆண்டு காலம் ஆய்வு செய்து தென்னிந்திய மொழிகளில் கன்னடத்திற்கும் தெலுங்குக்கும் மலையாளத்திற்கும் துளுவுக்கும் தாய்மொழியாக அமைந்த மொழி தமிழ். ஒப்பிலக்கண இலக்கியத்தில் தமிழுக்கிணையான மொழி இல்லை என்று ஒரு கால்வெல் பாதிரியார் எழுதினார். ஒரு ஜியு போப் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவர் உறங்குகிறார் என்று எழுதி வைக்க சொன்னார். ஒரு ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி இந்தியாவிற்கு வந்து தமிழ் கற்று தேம்பாவணி என்கிற அற்புதமான காவியத்தை எழுதிவிட்டு போனார். தன் வாழ்நாளில் தான் செய்த எல்லா தவறுகளையும் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்ட காந்தி, தன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்று பேசிய காந்தி தன் சுயசரிதையில் எழுதினார், நான் அறிந்தே செய்த தவறு ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று எழுதினார். என்ன என்று நண்பர்கள் கேட்டபோது காந்தி சொன்னார், என் வாழ்க்கையில் நான் அறிந்தே செய்த ஒரே தவறு தமிழை கற்காமல் விட்டதுதான் என்று காந்தி வருந்தினார். அந்நியர்கள், ஆங்கிலேயர்கள், தமிழர் அல்லாத மற்றவர்களெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்து கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு தங்கள் மொழியின் சிறப்பு தெரிய இல்லை. 6000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் பழமையுடைய மொழிகளிலிருந்து இன்றைக்கு அவற்றை பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. இயேசுநாதர் பேசினார் என்ற காரணத்தாலேயே உயிர் வாழ்கிறது ஈப்ரு மொழி. அவர் பேசியிருக்காவிட்டால் அது செத்திருக்கும். தெய்வங்கள் பேசியதால் பிழைத்த மொழிகள் இருக்கிறது உலகத்தில். ஆனால் தெய்வமே தான் ஒரு மொழியால் பாடப்பட வேண்டும் என்று விரும்பிய மொழி, எம்மை தமிழால் பாடுக என்று இறைவன் கேட்ட மொழி தமிழ். உங்களுக்கு தெரியும், திருப்பதியில் திருமால் நிற்பார். ஒரு புலவன் கேட்டான், கிடந்து அருள் பாலிக்கும் திருமால் திருப்பதியில் ஏன் நிற்கிறார் என்று. திருமால் பணிந்து சொன்னாராம், தமிழின் எல்லை இங்கே துவங்குகிறது என்பதால் தமிழுக்கு மரியாதை தருவதற்காக நான் நிற்கிறேன் என்று. அதே புலவன் கேட்டான், நீங்கள் மதுரைக்கு வந்தால் போய் பாருங்கள், மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய பழமையான 1000 ஆண்டுகள் விஞ்சிய ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. கூடலழகர் என்கிற சுந்தரராஜ பெருமாள் என்று பெருமாளுக்கு பெயர். கோவிலுக்கு உள்ளே பார்த்தால் கருவறையில் திருமால் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பார். பெரும்பாலான திருத்தலங்களில் பெருமாள் ஒன்று கிடந்து காட்சியளிப்பார், இல்லாவிட்டால் நின்று காட்சியளிப்பார். நின்றும் கிடந்தும் காட்சியளிக்கிற திருமால் அமர்ந்து காட்சியளிக்கிற ஒரே திருத்தலம் மதுரை. புலவன் கேட்டான், நின்றும் கிடந்தும் காட்சியளிக்கிற நீர் ஏன் மதுரையில் உட்கார்ந்திருக்கிறீர் என்று கேட்டபோது திருமால் பணிந்து சொன்னாராம், சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் மதுரையில் நின்று கால் கேட்டால் நின்று தமிழ் கேட்டால் கால் வலிக்கும் என்பதாலும், கிடந்து தமிழ் கேட்டால் தமிழுக்கு மரியாதை இல்லை என்பதாலும் நானே இருந்து தமிழ் கேட்கிற திருத்தலம் மதுரை என்று பெருமாள் சொன்னதாக. பாருங்கள், தெய்வங்களுக்கு தமிழின் பெருமை தெரிகிறது, அந்நியர்களுக்கு தமிழின் பெருமை தெரிகிறது.
தமிழர் அல்லாத மற்றவர்களுக்கு தமிழின் பெருமை தெரிகிறது, தமிழர்களுக்கு தெரிய வேண்டும். உலகின் மாபெரும் சமயங்கள் 5: இஸ்லாம், கிறித்தவம், சமணம், பௌத்தம், இந்து. உலகின் 5 பெரிய சமயங்களுக்கும் மொழிபெயர்ப்பிலே இல்லாமல் மூல மொழியிலேயே காப்பியமுடைய உலகின் ஒரே மொழி தமிழ். வேறு மொழிக்கு, எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. பிற மொழிகளிலே மொழிபெயர்ப்பிலே தான் காப்பியங்கள் உண்டே தவிர மொழிபெயர்ப்பிலே இல்லாமல் மூல மொழியில் காப்பியமுடைய ஒரே மொழி தமிழ். உலகின் 5 சமயங்களுக்கும் மொழிபெயர்ப்பிலே இல்லாமல் மூல மொழியில் காப்பியம் கொண்ட நம் தமிழிலே தான் எந்த சமயத்தையும் சாராத பொதுமுறையான திருக்குறளை வள்ளுவன் உலகத்திற்கு தந்தான். உங்களுக்கு தெரியும், திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமனாவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு பாடம் புகட்டுவதற்காக சின்னஞ்சிறிய உருவத்தில் வந்த திருமாலுக்கே கூட இந்த உலகத்தை அளப்பதற்கு 3 அடி தேவைப்பட்டது. ஆசான் வள்ளுவனுக்கு இந்த உலகத்தை அளப்பதற்கு 1.25 அடி தான் தேவைப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி என்ன சிறப்பு திருக்குறளுக்கு என்று கேட்கிறீர்களா? உலகத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களும் நானும் உண்ணும் உணவுக்கு ஆதாரமான வேளாண்மையை புகழ்ந்து பாடிய உலகின் ஒரே புலவன் வள்ளுவன், ஒரே மொழி தமிழ், ஒரே நூல் திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உழவு நீசத் தொழில். உழவனை உலகின் எந்த இலக்கியமும் மதித்ததில்லை. உழவனை மதித்து உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று எழுதிய ஒரே புலவன் வள்ளுவன், ஒரே நூல் திருக்குறள், ஒரே மொழி தமிழ். இன்னொரு சிறப்பு இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? பௌத்தம் துறவை பாடுகிறது, சமணம் துறவை போற்றுகிறது, சித்தர்கள் துறவை பாடுகிறார்கள். உலகின் ஆதி கிரேக்க இதிகாசங்கள், இலக்கியங்கள் துறவை பற்றி பேசுவதில்லை, காமத்தை பற்றி பேசுகிறது, நிறைய மனைவிகளோடு வாழ்வதை பற்றி பேசுகிறது. ஆனால் உலகிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லறத்தை பற்றியும் பெருமையாக பாடி துறவரத்தின் சிறப்பையும் பாடிய ஒரே நூல் திருக்குறள். வேறு மொழி கிடையாது, வேறு இலக்கியங்களே கிடையாது உலகில். வளமான பெருமை நமது மொழிக்கு உண்டு, வளமான பாரம்பரியம் நமக்கு உண்டு. நீங்கள் பொறியியல் பட்டதாரிகளாக இருந்தாலும் கூட பள்ளிக்கல்வியிலே நிச்சயமாக இலக்கணம் படித்திருப்பீர்கள். நான் இலக்கணம் நடத்த விரும்பவில்லை, எளிமையான உதாரணம் சொல்கிறேன். ஒருவர் வருவதை குறிப்பதற்கு, ஒருவர் வருகிறார் என்பதை சொல்வதற்கு நான் ஒப்பிடுவதற்காக ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆங்கிலத்தில் ஒருவர் வருவதை குறிப்பிடுவதற்கு கம்மிங், அதனை வெர்பு, வினைச்சொல். தமிழில் வினைச்சொல் இருக்கிறோம், ஆங்கிலத்தில் வெர்ப், கம்மிங் என்கிற சொல். கம்மிங் என்கிற சொல்லில் வருவது ஒருவராகவும் இருக்கலாம், ஒருத்தியாகவும் இருக்கலாம், ஒன்றாகவும் இருக்கலாம். விலங்கு வந்தாலும் கம்மிங் தான், அவன் வந்தாலும் கம்மிங் தான், அது வந்தாலும் கம்மிங் தான், எது வந்தாலும் கம்மிங் தான். அப்படியானால் வினை சொல்லில் வருவது யார் என்று தெரியாது. வினை சொல்லில் திணை இல்லை, பால் இல்லை, எண்ணிக்கை இல்லை. உலகின், நீங்கள் உலகத்திற்கு பொறியியல் பட்டம் படித்து உலகின் எந்த நாட்டிற்காவது பணியாற்ற போனால் அந்த நாட்டில் யாரை சந்தித்தாலும் நெஞ்சுயர்த்தி பெருமையோடு சொல்லுங்கள், வினை சொல்லிலேயே திணையும் பாலும் எண்ணிக்கையும் சுட்டுகிற உலகின் ஒரே மொழி என் மொழி என்று சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? கம்மிங் என்று ஆங்கிலத்தில் பொதுவாக சொல்லப்படுவதை வருவது ஒருவனாக இருந்தால் வருகிறான், வருகிறான் ஒருவன் ஆண், வருகிறாள் ஒருவன் பெண்பால், வருகிறாள் பெண்பால், வருகிறது விலங்கு, வருகின்றன எண்ணிக்கையில் அதிகம் அக்ரிணை விலங்குகள். வினை சொல்லிலேயே திணையும் பாலும் எண்ணிக்கையும் சுட்டுகிற பெருமைக்குரிய ஒரு மொழி தமிழ் என்றால் நம் தமிழ் மொழிதான். இதோ இங்கே போட்டிருக்கிறார்கள், யாம் அறிந்த மொழிகளிலே. ஒரு ஹிந்துவுக்கு காசியை போல், ஒரு முகம்மதியனுக்கு மெக்காவை போல், ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெருசலேம் போல் எனக்கு எட்டயபுரம். நான் அவ்வளவு நேசிக்கிறேன் பாரதியை. ஏனெனில் 20ஆம் நூற்றாண்டில் சமத்துவத்தை, 20ஆம் நூற்றாண்டின் விடுதலையை, 20ஆம் நூற்றாண்டின் பெண் விடுதலையை, பெண்ணை பெண்ணுக்கு அறிமுகம் செய்து வைத்த சமதர்மத்தை, சமத்துவத்தை, விடுதலையை போதித்த முதல் கவிஞன் பாரதி. அவன் எழுதுகிறான், நீங்கள் மனப்பாட பகுதியில் படித்திருக்கலாம் அல்லது தனியாக படித்திருக்கலாம், யாமறிந்த மொழிகளிலே என்ன பொருள்?
தமிழை விட சிறந்த மொழி இல்லை என்று பாரதி சொல்கிறான். அவ்வளவுதான் பொருளா? இல்லையே. இந்த 2 சொற்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பாரதி பாடத் துவங்குகிறான், யாம் அறிந்த மொழிகளிலே. இந்த 2 வார்த்தையிலேயே எனக்கு தடை வருகிறது, மேலே படிக்க முடியவில்லை. யாம் அறிந்த மொழிகளிலே என்று ஒரு புலவன் எழுதினால் அவனுக்கு எத்தனை மொழி தெரியும் என்ற கேள்வி வர வேண்டும். வாசிக்கிறவனுக்கு ஒன்றை படிக்கிற போது எந்திரமாக படிக்கக்கூடாது. அது எந்த பாடமாக இருந்தாலும் சரி. நான் சில பேர் தமிழ் படிப்பான், நான் பார்த்துருக்கேன். 1782ஆம் ஆண்டு 1782ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சின்னசாமி இருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார் செத்தார். ஒரு நாளும் பிறக்க மாட்டார். அப்படி பேசக்கூடாது, அப்படி படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? 1782ஆம் ஆண்டு அவன் எப்படி படிக்கிறான்? சின்னசாமி இருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் சின்னசாமி இருக்கும் இப்படி புள்ள பிறக்காது. இப்படி படிக்கக்கூடாது, நான்சென்ஸ். ஆமாம், எப்படி படிக்கணும்? 1782ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார். இதான் பொருள் உணர்ந்து வாசிப்பது. அப்படி பொருள் உணர்ந்து வாசிக்கிற போது யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி எழுதுகிறானே, அப்படியானால் பாரதிக்கு எத்தனை மொழிகள் பாரதி அறிந்திருந்தான் என்ற கேள்வி வருகிறது. பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும், பாரதி எத்தனை மொழிகள் அறிந்திருந்தான் என்கிற கேள்வியோடு இன்னொரு கேள்வி வருகிறது. ஒரு மொழியை அறிந்திருப்பது என்றால் என்ன? 3 நிலைகள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மொழியை எழுத தெரிந்திருக்க வேண்டும், படிக்க தெரிந்திருக்க வேண்டும், பேச தெரிந்திருக்க வேண்டும். You must be able to read, speak and write. 3ம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் ஒரு மொழி தெரிந்திருப்பதாக அர்த்தம். நாம் பாரதிக்கு போக வேண்டாம், நம்மை சொல்லுவான். நமக்கு எத்தனை மொழி தெரியும்? யாமறிந்த மொழிகளிலே என்று பாரதி போல் நம்மால் பாட முடியுமா? கை எவ்வளவு உயரம் போகும்? 1, 1.5, 1.25 இல்லை. நம்மில் பலருக்கு ஒரு மொழியை முழுமையாக எழுதவும் பேசவும் படிக்கவுமான பயிற்சியை நாம் பெறவில்லை. +2ல் 1700க்கு 1050 மார்க் வாங்கி பொறியியல் கல்லூரிக்கு வந்தவன் தமிழ் கட்டுரை எழுதுகிற போது தகராறுன்னு எழுதி நிப்பாட்டிக்கிறான். கடைசி ரூல வந்து பேனா நின்னுக்குது. மாப்பிள்ள என்ன ரூ போடன்னு கேட்கிறான். மாப்பிள்ள சொல்றான், சின்ன தகராறுனா சின்ன ரூ போடு, பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு. அப்படின்னா அது சின்ன ரூவும் இல்லை, பெரிய ரூவும் இல்லை, வல்லின சிறப்பு ரூ. அதானே நமக்கு தெரியாது. குலவிளக்குன்னு எழுத சொன்னா குலவிளக்கு போல இருக்கிற அந்த பொண்ணு கூ போட்டுட்டு லாவுக்கு பக்கத்தில் பேனாவை நிப்பாட்டிட்டு என்னலாடி அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற டி சொல்றா குண்டுலா அப்படின்னு. அப்படி ஒரு குண்டுலா இல்லலா, அது மெல்லினலா. தமிழனுக்கு வல்லினம் மெல்லினம் பலவீனம். தெரியல, தமிழில் எழுத தெரியல, தமிழில் பேச தெரியல, தமிழில் எழுத தெரியல, படிக்க தெரியல, பேச தெரியல. 3ம் தெரிந்திருந்தால் தான் ஒரு முழுமை. எனக்கு தெரியும், நான் ஒரு ஆங்கில இலக்கியம் படித்த மாணவன். நான் படித்து முடிச்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே வேலை கிடைச்சிச்சு. பேங்க்குக்கு போயிட்டேன். பேங்க்கில் போனால் லீவ் லெட்டர் கொடுப்பான். இந்த பக்கம் ஒரு பிஎஸ்சி பாட்டனி உட்காந்துருப்பான், இந்த பக்கம் ஒரு பிஎஸ்சி ஜுவாலஜி உட்காந்துருப்பான். ஆமாம், இந்த பக்கம் வின்காரோசியா, அந்த பக்கம் ரேட்டஸ். ஆமாம், அவனுக்கும் பேங்க்குக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நான் நடுவில் வந்து ஷேக்ஸ்பியர், ஷெல்லி. ஆமாம், இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இந்த பக்கம் வந்து பிஎஸ்சி பாட்டனி, அந்த பக்கம் பிஎஸ்சி ஜுவாலஜி. வாழ்நாள் பூரா அடுத்தவன் காசை என்ற ஒரு வேலை. ஆமாம், 10 வருஷம் பார்த்தேன், போர்டு அடிச்சு விட்டுட்டேன். இனிமேல் அடுத்தவன் காசை எண்ணக்கூடாதுன்னு இப்படியே உட்காந்துருப்பான். லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பான். நான் எல்லா லீவ் லெட்டரும் இப்படி தான் ஆரம்பிக்குது. as I am suffering from. கைண்ட்லி கிராண்ட் மீ டூ டேஸ் அப்படின்னு எழுத தெரியாதா? எழுதக்கூடாதா? எழுதலாம், ஆனால் கிடையாது. ஏன்? அது ஃபார்மெட்டு. அது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வாத்தியார் ஏன் அப்படி சொல்லி கொடுத்தாரு? அவருக்கு அவங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதனால 100 வருஷம் ஆனாலும் மாத்திரவே மாட்டாங்க. இது எங்க போய் நிக்குது? as I am suffering from my brother's marriage. பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங் தான். எனக்கு அது புரியுது. அதுக்காக மெடிக்கல் லீவ் போட முடியுமா? ஆனால் அதான் கொடுக்குறான். நீ சொல்ற, நீ இங்கிலீஷில் எழுத, அதை விட்டுரு.
தமிழில் எழுதி கொடு அப்படின்னாக்கா அப்படிங்கிறான். அது அதை விட பயங்கரம். நான் பார்க்குறேன்ல நிறைய பேர் இங்கிலீஷ் நம்மளுக்கு இப்போ நாங்கள் சென்னையில் பார்க்குறோம்ல, எஸ்யா நோயா வாட்யா பேடியா, அது இங்கிலீஷ் இல்லையா? உண்மையிலேயே நாம் ஆங்கிலம் பேசுவதை ஆங்கிலேயர்கள் கேட்டால் அவமானத்தில் செத்து போவார்கள். சில பேர் வீட்டுக்கு போனா நாய் கூட இங்கிலீஷ் பேசுறான். நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம், நம்ம கூட இங்கிலீஷ் பேச மாட்டான், நாய் கூட தான் பேசுவான். கம்டாமி, சிட்டாமி, கோட்டாமி, ஸ்லீப் டாமி, ஈட் டாமி. என்னத்துக்குடா இவன் நாய் கூடவே இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு பார்த்தா இவன் எவ்வளவு பிழையாக பேசினாலும் நாய்க்கு தெரியா போவதில்லை. ஏன்னா நாயின் தாய்மொழி ஆங்கிலம் கிடையாது. தன் தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை ஒருவன் பிழையாக பேசுவது குறித்து நாய்க்கு எந்த கோபமும் இருக்க போவதில்லை. உரையாடலுக்கான மொழி என்ன? மொழி என்பது வெறும் உரையாடலுக்கானது அல்ல. மொழி கருவூலம், உங்கள் இறந்த காலத்தை சேமித்து வைத்த பொக்கிஷம், உங்கள் பண்பாடு, உங்கள் கலாச்சாரம். நீங்கள் பொறியியல் படிப்பதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழில் எழுதவும் பேசவும் படிக்கவும் கற்றுக்கொண்டால் மிக விரைவில் நீங்கள் ஆங்கிலத்தை மிக எளிதாக கற்றுக்கொண்டு விட முடியும். தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைக்கு நோய் தொற்று கிடையாது. தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நோய் எளிதில் அண்டாது. புட்டிப்பால் குடித்து குழந்தைகளுக்கு நோய் தவிர வேறு எதுவும் வராது. தமிழில் எழுதவும் பேசவும் படிக்கவும் கற்றுக்கொண்டால், தாய்மொழியில் நல்ல புலமை உங்களுக்கு வந்து விட்டால் ஆங்கிலம் எளிதாக வந்துவிடும். பிறகு எந்த துறை பாடத்தையும் படிக்கலாம். இப்போது பொறியியல் கல்லூரிக்கு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு பாடங்கள் அல்ல சிரமம். சப்ஜெக்ட் இஸ் நாட் a problem. The problem is language. லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். தடவுது லாங்குவேஜ் ஏன் பிரச்சனையாச்சு? தமிழில் தானே சிந்திக்கிறீர்கள். என்ன செய்தாலும், எத்தனை நூறாண்டுகளாக நீங்கள் ஆங்கிலம் படித்தாலும், என்ன மொழி படித்தாலும், இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்களுடைய மூளை தமிழிலே தான் சிந்திக்கும். இங்கே தமிழில் சிந்தித்து இங்கேயே மொழி மாற்றம் செய்து இங்கிருந்து இந்த இடத்திற்கு வருகிற இந்த இடைப்பட்ட காலத்தை கடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? படிக்கணும், தமிழை வாசிக்கணும், தமிழில் என்ன இருக்குன்னு தேடணும். ஒவ்வொரு மொழியிலேயும் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் விழா என்பதால் நான் ரொம்ப குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். வழக்கமாக தமிழ் விழாக்களில் பேசுகிற சிலர் தமிழே உலகின் சிறந்த மொழி, தமிழ் மட்டும்தான் சிறந்த மொழி, வேறு எந்த மொழியும் படிக்காதே, வேறு எந்த மொழியும் படிக்கக்கூடாது என்று பேசுகிற சிலர் இருக்கிறார்கள். எனக்கு அது உடன்பாடு இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்றைய வாழ்வியல் உலகச் சூழலில் ஒரு மாணவன் அவன் பொறியியல் படித்தாலும் எந்த துறையில் படித்தாலும் ஒரு இந்திய மொழியும் ஒரு இந்திய மொழி அல்லாத இன்னொரு மொழியிலும் புலமை பெறாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும் இருப்பிடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் பிச்சை எடுக்காமல் இறந்து உயிர் வாழாமல் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிற ஒருவன் செய்ய வேண்டிய முதல் வேலை தாய்மொழியில் எழுதுவது, பேசுவது, படிப்பது. அதான், வேறு மாற்றே கிடையாது. எனக்கு தெரியும், பலர் புத்தகங்களை படிப்பதே இல்லை. ஒரு மொழி நமக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே ஒரு புலவன் பாடுகிறான். 5 வயதில் தாயை இழந்திருக்கிறான், 15 வயதில் தகப்பன் இறந்து போனான். 5 வயதில் தாயை இழந்து 15 வயதில் தகப்பனை இழந்து தொடர்ந்து மேலே படிக்க முடியாமல் படிப்பு நின்று, படித்த தமிழையும் ஆங்கிலம் தவிர வேறு மொழி தெரியாமல் இங்கிருந்து காசிக்கு போன போது ஹிந்தி தெரியாமல் அங்கே போய் ஹிந்தி படித்து, பிறகு அங்கே இருக்கிற இந்து சர்வகலாசாலையில் சேர்ந்து முதல் வகுப்பில் தேர்ச்சியுற்று அங்கேயே சமஸ்கிருதம் படித்து, பிறகு தமிழ்நாட்டிற்கு திரும்ப வந்து தெலுங்கு படித்து, கன்னடம் படித்து, மலையாளம் படித்து, புதுச்சேரியில் வாழ்ந்த போது பிரெஞ்சு படித்து, ஜெர்மன் படித்து, தமிழ், ஆங்கிலம், உருது, சமஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பிரெஞ்சு, ஜெர்மன் என்று 10 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதி பாடுகிறான் யாமறிந்த மொழிகளிலே. அதுக்கு அர்த்தம் அது சும்மா எல்லாம் பாடல. 10 மொழிகளில் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்த பிறகு பாடுகிறான்.
நானும் 10 மொழிகளை படித்து பார்த்து விட்டேன், எழுதி பார்த்து விட்டேன், பேசி பார்த்து விட்டேன். ஆனால் யாம் அறிந்த மொழிகளிலே என் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஏன் மொழியை வாசிக்க வேண்டும்? ஏன் மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும்? மொழியிலே தான் பண்பாடு இருக்கிறது, மொழியிலே தான் கலாச்சாரம் இருக்கிறது, மொழியிலே தான் வாழ்க்கை இருக்கிறது, மொழியிலே தான் இனத்தின் உயிர் இருக்கிறது, மொழியிலே தான் சுயமரியாதை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற வரையில் வேண்டுமானால் உங்களுக்கு தமிழின் சிறப்பு தெரியாமல் போகலாம். தமிழ்நாட்டிற்கு வெளியே உலகத்திற்கு எங்காவது போய் பாருங்கள். உலகின் ஏதாவது ஒரு மூலையிலே போய் நின்று நம் மொழி அவனுக்கு தெரியாமல், அவன் மொழி நமக்கு தெரியாமல். நான் ஒரு முறை மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு போயிருந்தேன். எனக்கு அரபி தெரியாது. மத்திய தரைக்கடல் நாடுகளில் பெரும்பான்மையானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. நீங்கள் கல்கத்தாவிற்கு போனாலே கூட பெரும்பான்மையான பெங்காலிகளுக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி கற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஹிந்தி பேச மாட்டார்கள், பெங்காலியில தான் பேசுவார்கள். ஆமாம், எனக்கு எனக்கு அரபி தெரியவில்லை, அவனுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. 2 பேருக்கும் இடையில் இருந்த ஒரே மொழி புன்னகை தான். ஆமாம், அவன் ஏதோ கேட்டான் அரபி மொழியில், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் சிரித்தேன். அவன் திரும்ப ஒரு முறை கேட்டான், நான் மீண்டும் சிரித்தேன். அவன் 3வது முறை கோபமாக ஏதோ கேட்டான். அவன் கோபமாக கேட்கான் என்பது மட்டும் புரிந்தது, ஆனாலும் நான் சிரித்தேன். அவன் போய் சொல்லிட்டான். வெளியே வந்தவர் நண்பர்கள் சொன்னார்கள், உன் பாஸ்போர்ட் காலாவதியாகி 20 மணி நேரம் ஆகிவிட்டது. அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தான். நல்ல வேளை எனக்கு புரியவே இல்லை. நான் புரிந்து ஏதாவது சொல்லி இருந்தால் அந்த கிழமையை திரும்ப இந்தியாவிற்கு அனுப்பியிருப்பான். உலகின் எந்த மூலைக்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும் அவர்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது. தங்கள் மொழியின் மீதான காதல் கொண்ட மனிதர்களை நான் பார்க்கிறேன். பாரிஸ் நகரத்தின் வீதிகளில் 2 பெண்கள் சண்டை போடுகிறார்கள். ஒரு பெண் திடீரென்று அழுகிறார். எங்களுக்கு வழிகாட்டிய அந்த வழிகாட்டி இடத்தில் நான் கேட்கிறோம், என்ன சொன்னார் என்று அந்த பெண் அழுகிறாள். அவர் சொன்னார், எங்கள் மொழியின் மிக உயர்ந்த வசவை அவள் சொல்லிவிட்டாள். இதை விட கீழ்த்தரமான ஒரு வசவு இருக்க முடியாது, அதை அவள் சொல்லிவிட்டாள். என்ன சொன்னார்கள்? அப்படி அந்த பெண்மணி சொன்னார், உண்மையில் அது அந்த கீழ்த்தரமான வசவு என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற கிசுகிசுப்போடு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் கிடைத்த பதில் அதிர்ச்சி அடைய வைத்தது. சண்டை போடுகிற போது இந்த பெண் அந்த பெண்ணை பார்த்து சொன்னால், உன் குழந்தைக்கு அவனது தாய்மொழியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியை கிடைக்காமல் போகட்டும் என்று சபித்திருக்கிறாள். இது மிகப்பெரிய சாபமாக ஒரு பிரெஞ்சுக்காரன் பார்க்கிறான். தாய்மொழியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியன் கிடைக்காமல். தாய்மொழி கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இருக்கிறார்கள். தாய்மொழியில இலக்கியங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழை படிப்பதற்கு, ஒரு வரியில் படிப்பதற்கு ஆத்திசூடி, ஔவை, ஒரு வரி. என்ன கடினம் உங்களுக்கு? ஒரு வரியில் படிப்பதற்கு ஆத்திசூடி, 2 வரியில் படிப்பதற்கு திருக்குறள், 3 வரியில் படிப்பதற்கு திரிகடுகம், 4 வரியில் படிப்பதற்கு ஏகப்பட்ட இருக்கிறது வெண்பாக்கள். இன்னா 40, இனியவை 40, நாலடியார், ஏகப்பட்டது. 5 வரியில் சிறுபஞ்ச மூலம், 6 வரியில் ஏலாதி. வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப அளவிலும் கருத்திலும் இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழி தமிழ். நீங்கள் வாசிக்க முடியும், படிக்க முடியும். நம்முடைய பண்பாடு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மொழியில் இருக்கிற சொல்லில் பொருள் தெரிந்தால் போதும் உங்களுக்கு. அவர் பேசுகிற போது ஒரு குறிப்பு சொன்னார், கல்வியை மட்டும் நோக்கமாக வைத்துக் கொண்டு நடத்துகிற சமத்துவ கல்வி என்கிற இதழின் ஆசிரியர் என்று. ரொம்ப குறைவாக 10,000 பேர் மட்டும் படிக்கிற ஒரு சிறிய பத்திரிகை அது. அந்த பத்திரிகையின் வழியே நாங்கள் முழுக்க முழுக்க பள்ளி கல்வியில், குறிப்பாக அரசு பள்ளிகளிலே பணியாற்றுகிற குழந்தைகளோடு இயங்குகிறோம். ஆண்டொன்றுக்கு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வைக்கிறோம். அதுவும் அப்பா அம்மா படிக்காத, ரொம்ப முக்கியம், பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் கிராமங்களில் தகப்பன் படிக்காத, தாய் படிக்காத, குடும்பத்தில் யாருமே படிக்காத முதல் தலைமுறை குழந்தைகளை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுத்து நாங்கள் படிக்க வைக்கிற முதல் தலைமுறை குழந்தைகளில் சென்னை மாநகரத்திற்குள்ளேயும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பா படிக்காத, அம்மா படிக்காத, சாதாரண எளிய வேலை செய்து பிழைக்கிற குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் அன்றாடம் உரையாடுகிறோம். அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுத் தருகிறோம், அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம், அவர்களுக்கு கணிதம் கற்றுக் கொடுக்கிறோம். அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து மேல் கல்விக்கு அவர்களை தயாரிக்கிறோம். அப்படி ரொம்ப ரொம்ப எளிய குழந்தைகள் என்று கருதப்படுகிற சென்னையிலே மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைகளுக்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒரு கட்டுரை போட்டியை ஏற்பாடு செய்திருந்தோம்.
ஒரு கட்டுரை போட்டி. விழா நடக்கிற இடத்திலே தான் போட்டிக்கான தலைப்பு தரப்படும் என்று சொல்லிவிட்டோம். 97 குழந்தைகள் வந்திருந்தார்கள். போட்டிக்கான விதிகள் என்ன? ஒருவர் எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். 1. 2, தலைப்பு என் மனம் கவர்ந்த பெண்மணி என்பது தலைப்பு. என் மனம் கவர்ந்த பெண்மணி. என் மனம் கவர்ந்த பெண்மணி என்ற தலைப்பில் ஒரு எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் எழுதலாம். 1. 2, அரசியல் சார்ந்த எந்த பெண்ணை பற்றியும் எழுதக்கூடாது. 2, திரைப்படத்துறை சார்ந்த எந்த பெண்ணை பற்றியும் எழுதக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெண்ணை பற்றித்தான் எழுத வேண்டும் என்று வைத்திருந்தோம். 97 குழந்தைகள் எழுதினார்கள். 5 பக்கம் 6 பக்கம் 10 பக்கம் என்று எழுதினார்கள். அவர்கள் எழுதிய எல்லா கட்டுரைகளையும் திருத்தி மதிப்பெண் போடும் பொறுப்பை நண்பர்கள் எனக்கு கொடுத்தார்கள். நான் கேட்டுக்கொண்டேன், அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு தர வேண்டும் என்று. நண்பர்கள் ஒப்புக்கொண்டார்கள். போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு, சிறப்பாக எழுதிய 10 குழந்தைகளுக்கு கூடுதல் பரிசு. 97 குழந்தைகள் எழுதிய கட்டுரையும் என் அலுவலகத்தில் என் மேசையிலே இருந்தது. இப்போது படிக்கலாம், நாளை படிக்கலாம் என்று நாட்களை கடத்தி கொண்டே வந்துவிட்டேன். நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்கிற காரணத்தால் ஷேக்ஸ்பியரை, ஷெல்லியை, மாயகாவ்ஸ்கியை, ரசூல் கம்தசோவை, முகமது இக்பாலை, பாரதியை, பாரதிதாசனை, பட்டுக்கோட்டையை, சுந்தரராம் சாமியை, எஸ் ராமகிருஷ்ணனை, ஜெயமோகனை, என் சமகால இலக்கியத்தை, பாரதியை, பாரதிதாசனை பறந்து வாசிக்கிற நமக்கு மாநகராட்சி பிள்ளைகள் எழுதிய கட்டுரையை படிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்கிற அகந்தையிலே படிக்காமல் இருந்தேன். நான் பணியோடும் நேர்மையாக ஒப்புக்கொள்கிறேன். நண்பர்கள் நினைவூட்டினார்கள், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்று. அன்று வெள்ளிக்கிழமை. அந்த இரவை நான் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். 97 குழந்தைகள் எழுதிய கட்டுரைகளை படித்து முடிப்பதற்குள் விடிந்து விட்டது. அழுதபடியே தான் படித்துக் கொண்டே இருந்தேன். 97 குழந்தைகளில் 93 குழந்தைகள் தங்கள் மனம் கவர்ந்த பெண்மணியாக தங்கள் அம்மாவை பற்றி தான் எழுதியிருந்தார்கள். நாள் கணக்கில், வாரக்கணக்கில் அந்த குழந்தைகள் சொன்னதை, எழுதியதை எழுத்து மாறாமல் நினைவில் வைத்திருந்து இந்த அரங்கில் அமர்ந்து உங்களோடு பேசச் சொன்னால் நாள் கணக்கில் பேசுவதற்கு என் நினைவில் அது அப்படியே தழும்பி கிடக்கிறது. ஆனால் ஒரு கட்டுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வெறும் மொழியின் சிறப்பை பற்றி பேசுவதற்காக மட்டும் அல்ல, எந்த சூழலிலும் மொழியை கற்கிற, மொழியை கற்றுத் தேர்கிற, எல்லாவற்றையும் கற்றுத் தேர்கிற குழந்தைகள் இந்த மண்ணிலே உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சைதாப்பேட்டையில் பக்கிங்காம் கால்வாய் கரையிலே சேரியில் குடியிருக்கிற பெண், 10க்கு 10 அளவுதான் அந்த குடிசை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டட வேலை செய்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் தந்தை, அவர் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் 2வது மாடியிலே இருந்து விழுந்து இறந்து போனார். அந்த குடும்பத்திற்கு சல்லிக்காசு கூட நஷ்ட ஈடு கிடைக்கவில்லை. அப்பாவின் மரணத்திற்கு பிறகு அம்மா இப்போ சித்தாளு வேலைக்கு போகிறார். 1 ஆண்டு காலம் சித்தாளு வேலைக்கு போய் உடல்நிலை ஒத்துழைக்காததால் வீட்டு வேலை செய்து பிழைக்கிற ஒரு அம்மாவுக்கு மகள். அந்த சேரிக்கரையில் தாயும் மகளும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார்கள். அந்த குழந்தை எழுதியிருக்கிறாள், அதிகாலை 5 மணிக்கு நான் கண் விழிக்கிற போது ஒரு நாளும் அம்மா படுக்கையில் இருந்ததில்லை. அம்மா எங்கே போவாள்? 4 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற வணிக வளாகங்கள் நிரம்பிய ஒரு தெருவுக்கு போய் 10-12 கடைகளுக்கு வாசல் கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு விட்டு அருகாமையில் இருக்கிற ஒரு குடியிருப்புக்கு பகுதிக்கு போய் அங்கேயும் 5-6 வீடுகளை பெருக்கி கூட்டி தண்ணீர் தெளித்து விட்டு இறுதியாக தான் வேலை பார்க்கிற வீட்டிற்கு போய் அந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து முடித்து விட்டு 8 மணிக்கு அந்த வீட்டில் தனக்கு சாப்பிட கொடுக்கிற உணவை சாப்பிடாமல், ஏனென்றால் குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு போனால் அரசு மதிய உணவு கொடுக்கும், குழந்தைக்கு காலை உணவு வேண்டும் என்பதற்காக 4 மணி நேர தொடர்ந்த கடினமான உடல் உழைப்பிற்கு பிறகு தான் வேலை பார்க்கிற வீட்டில் தனக்கு கொடுக்கிற உணவை சாப்பிடாமல் தன் மகளுக்காக எடுத்துக்கொண்டு ஓடி வருகிற அம்மாவை பற்றி அந்த கட்டுரை பேசுகிறது. காலை 8 மணிக்கு சைதாப்பேட்டையில் சென்னை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கான விலை மதிப்புமிக்க கார்களும் பேருந்துகளும் அலுவலகத்திற்கு போகிற சீமான்களும் சீமாட்டுகளும் நிறைந்த பரபரப்பான சென்னை நகரத்தில் 45 வயது மதிக்க தகுந்த கணவனை இழந்த கருத்த நிறமுடைய சற்று பெருத்த உடலுடைய ஒரு தாய் 4 மணி நேர உடல் உழைப்பிற்கு பிறகு தன் குழந்தை சாப்பிடுவதற்காக தனக்கு கிடைத்த உணவை
உண்ணாமல் எடுத்துக்கொண்டு நடையும் ஓட்டமுமாக தன் குழந்தைக்கு அமுதூட்டிய மார்பகங்கள் குறுங்க ஓடி வருவதை அந்த கட்டுரை எனக்கு காட்டுகிறது. பரிசளிப்பு நடந்த நாளில் அந்த பெண்ணை நான் கேட்டேன், +1 படிக்கிறீர்கள், நீங்கள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அந்த குழந்தை சொன்னால், தெரியல. There is no one for counseling. There is no one to guide her. எனக்கு தெரியல. +1 வந்துட்டீங்க, அடுத்த வருஷம் +2, என்ன செய்ய போறீங்க? தெரியல. என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். எனக்காக ஓடி ஆடி கஷ்டப்படுற எங்க அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும். நான் சினிமாக்காரன். 15 வயது நிரம்பிய மெலிந்த தேகம் கொண்ட கண்கள் ஒட்டிய, கண்களில் தன் தாயை உட்கார வைத்து சோறு போட வேண்டும் என்று விரும்பிய அந்த குழந்தையை போல் ஒரு அழகான ஒளி வீசும் கண்களை என் சினிமாவில் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இன்றைக்கு 1200 மதிப்பெண்களுக்கு 1136 மதிப்பெண்கள் பெற்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்கிறார். அப்பா இல்லாத குழந்தை. எனக்கு தெரியும், இந்த அரங்கத்திலும் அம்மா இல்லாத குழந்தைகள் இருப்பார்கள். எனக்கு தெரியும், இந்த அரங்கத்திலும் அப்பா இல்லாத குழந்தைகள் இருப்பார்கள். எனக்கு தெரியும், இந்த அரங்கத்திலும் அம்மாவும் அப்பாவும் கூட இல்லாத குழந்தைகள் இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையோடு பொருந்துவது, வெல்வது எதன் வழியே? கற்பதின் வழியே. கல்வி ஒன்றுதான், கல்வி மட்டும்தான், வாசிப்பு மட்டும்தான் சொறிவதற்காக குனியாமல் கனிந்து நிற்கிற கம்பீரத்தை உங்களுக்கு தரும். நண்பர்களே, ஒரு பழைய பாடல் தான் அது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தம் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. சென்றவெல்லாம் சிறப்புடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மொழி மகத்தானது. என் மொழிக்கு 2000 ஆண்டுகளான பாரம்பரியம் இருக்கிறது. அதில் என் பண்பாடு இருக்கிறது. என் மொழியின் ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது. தாய்மொழியில் எழுதவும் பேசவும் நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் முகத்திற்கு ஒரு அழகு வரும். நான் பணிந்து சொல்கிறேன், சினிமாக்காரனாக இருந்து சொல்கிறேன், தோற்றத்தில் அழகு இல்லை. இந்த தோற்றம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த கணத்தில் ஒரு துளியா இருந்து தாயின் கருவறைக்குள் விழுந்து என்றைக்கு உருவமாக வளர்ந்தமோ அன்றைக்கு இந்த உயரம், இந்த பல், இந்த கண், இந்த தோற்றம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இதை மாற்ற முடியாது. இதை மாற்றுவது மனிதனின் வேலை இல்லை. 7 நாட்களில் சிவப்பழகு நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படி 7 நாட்களில் நிறம் மாறினால் தீவிரமான தோல் நோய் இருப்பதாக அர்த்தம். என்னட்ட கூட இவர் கேட்டார், இவர் தொலைபேசியில் கேட்டார், சார் ஒரு கலர் போட்டோ அனுப்பலையே சார், நீங்க கருப்பு வெள்ளை போட்டோ அனுப்புறீங்களேன்னாரு. நான் கருப்பு வெள்ளையா கருப்பா தானே இருக்கேன். அதுக்கு பிறகு பேசவே இல்லை அவர். இது 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 தாயின் தகப்பனும் கொடுத்த கொடை. இதற்கு அழகும் அறிவும் எங்கிருந்து வரும்? தோற்றத்தில் வரும் அல்ல, இல்லை, அறிவில் வரும், வாசிப்பில் வரும். அதில் ஒரு கம்பீரம் வரும், ஒரு செருக்கு வரும், ஒரு ஞானம் வரும். அதுதான் அழகு, தோற்றம் அல்ல. நான் சினிமாக்காரன், நான் சொல்கிறேன். நான் உங்கள் இந்த பக்கத்திலே இருக்கிற எந்த பெண்ணின் மனதிலே இருக்கிற எந்த கதாநாயகனின் பிம்பத்தையும் உடைக்க விரும்பவில்லை. இந்த பக்கத்திலே இருக்கிற எந்த ஆணின் மனதிலே இருக்கிற எந்த கதாநாயகியின் பிம்பத்தையும் நான் உடைக்க விரும்பவில்லை. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகு என்று நம்புகிற ஆட்கள் பலரை அடுத்த முறை முத்துக்குமார் அனுமதித்தால் மேக்கப் இல்லாமல் நான் கூட்டிக் கொண்டு வந்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியாது என்று நான் ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன். நான் சொன்னால் கூட நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். 1964ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் எழுதினார் இல்லையா, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை என்று எழுதிய கண்ணதாசன் எழுதினார் 1964ஆம் ஆண்டு தென்றல் பத்திரிகையில். என்ன எழுதினார்?
அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மனநோய் மருத்துவமனை தான் இருந்தது. ஒரே மனநோய் மருத்துவமனை எங்க? சென்னையில் கீழ்ப்பாக்கம். இப்போது அப்படி இல்லை. தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் மனநோய் மருத்துவமனைகளை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரே மனநோய் மருத்துவமனை கவியரசு கண்ணதாசன் எழுதினார். 1964ஆம் ஆண்டு கீழ்ப்பாக்கம் மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளில் 90% தமிழ் சினிமா நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள் என்று எழுதினார். அது பிழையே இல்லை. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு ஒரு 24,000 வோல்ட்டுக்கு லைட் வச்சு ஒரு 70 கேமராவில் அப்படி எடுத்தா எதுவா இருந்தாலும் அழகா இருக்கும். இங்க இருந்து குதிக்க சொன்னால், இந்த உயரத்திலே இருந்து குதிக்க சொன்னால் குதிப்பதற்கு பயப்படுகிற கோழைகளை நீங்கள் ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் குதிக்க மாட்டான். குதிக்க செஞ்சு பார்த்துட்டு சார் வேணாம் சார் போய் உட்காந்துருவான். ஆமா, அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? அவரை போலவே உடை உடுத்தி இருக்கிற, அசலாகவே எந்த உயரத்திலிருந்தும் குதிப்பதற்கு தயாராக ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை கூட்டிட்டு வருவோம். அவர் தான் நிஜமாவே குதிப்பார். அவர் ஏன் அவ்வளவு உயரத்திலிருந்து குதிக்கிறாரு? 8 அடி 10 அடி 20 அடி உயரத்திலிருந்து இன்னொருவனுக்காக அவர் ஏன் குதிக்கிறாருனாக்கா, மேலிருந்து கீழே விழுந்தால் முதுகெலும்பு உடைந்து மண்டை உடைந்து சாவோம் என்று தெரிந்தும் 20,000க்கும் 30,000க்கும் அந்த கலைஞன் குதிப்பான். ஏன் தெரியுமா? கோடம்பாக்கத்திலும் வடபழனியிலும் எங்கோ ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் தன் குழந்தையை படிக்க வைப்பதற்காக. அசலாகவே உயரத்திலே இருந்து குதிக்கிறவனுக்கு சினிமாக்காரர்கள் வைத்த பேர் டூப்பு. அசலாகவே குதிக்கிறவனுக்கு நாங்கள் வைத்த பெயர் டூப்பு. டூப்புக்கு வைத்த பேர் ஹீரோ. இப்படி சொல்வதால் தமிழ் சினிமாவில் திறமைசாலிகள் இல்லை என்று பொருள் இல்லை. அது வேறு. எங்கள் துறை சார்ந்த திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் வென்று வாழ விரும்புகிற, அறிவினால் வெற்றியை பெற விரும்புகிறவர்களுக்கு முன் உதாரணமாக திரைப்படத்துறையில் யாரும் இல்லை. அவர்கள் இலக்கியங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் பாரதி இருக்கிறான், ஒரு பாரதிதாசன் இருக்கிறான், ஒரு பட்டுக்கோட்டை இருக்கிறான், ஒரு கம்பனில் 5000 பாட்டு இல்லை வேணாம். கம்பனில் 50 பாடல் தெரிந்தால் உலகம் சுற்றலாம். ஆழ்ந்து பொறி உணர்ந்து கம்பனில் 50 பாடல் படித்தால் போதும், உலகம் சுற்றலாம். உலகம்புறாவிலும் கம்பன் கழகங்கள் இருக்கிறது. வாருங்கள், படிக்க வாருங்கள். உங்களுக்கு தெரியும் தானே, குரங்கில இருந்து மனிதன் பிறந்தான். அதான் டார்வின் தியரி. குரங்கையும் மனிதனையும் எது வேறுபடுத்தியது? குரங்குக்கு முன்னங்காலாக இருந்தது, நமக்கு கைகளானது. அப்படித்தானே? குரங்குக்கு முன்னங்கால்களாக இருந்தது, நமக்கு கைகளானது. குரங்கின் கட்டை விரல் அதன் கையோடு சேர்ந்திருந்தது, நமக்கு அது விடுதலையானது. மனிதன் அப்படி கையுயர்த்தி காட்டுவதன் பொருள் என்ன? விலங்கிலே இருந்து விடுபட்டோம் என்பதன் பொருள் அது. கட்டை விரல் கையிலே இருந்து பிரிந்தது, கால்கள் கைகளானது, முதுகெலும்பு வளைந்திருந்தது, நிமிர்ந்தது. இப்படி விலங்கிலே இருந்து நிறைய மாற்றங்கள் வந்தாலும் கூட விலங்கையும் மனிதனையும் துல்லியமாக பிரித்தது மொழி. விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை, மனதில் குறித்துக் கொள்ளுங்கள், விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. நமக்குத்தான் மொழி. அதுதான் விலங்கையும் நம்மையும் பிரிக்கிற இடம். குரங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லையா? சரி, நான் சொல்வது மாதிரி செய்து பாருங்கள். தன்னையும் மனிதனையும் பிரித்த புத்தகங்களின் மீது குரங்குகளுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறது என்று எந்த குரங்கிடம் வேண்டுமானாலும் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் கொடுத்து பாருங்கள். குரங்கு என்ன செய்யும்? தன்னையும் மனிதனையும் பிரித்த புத்தகங்களை கிழிக்கும். இவ்வளவுக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு புத்தகங்களின் மீது காதல் வராவிட்டால், இவ்வளவுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு புத்தகங்களின் மீது விருப்பம் வராவிட்டால், உங்கள் பண்பாட்டை, வாழ்க்கையை, உங்கள் கலாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லுவது மொழி. உலகின் எந்த இடத்திற்கு போனாலும் தாய்மொழி கற்றவர்கள் பிற மொழிகளை எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள் என்று உளவியல், மருத்துவமும் விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது.
தாய்மொழியில் எழுதவும் பேசவும், பிழையின்றி பேசவும், பிழையின்றி எழுதவும், பிழையின்றி படிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். 19 வயதில், 20 வயதில், 30 வயதில் அற்புதமான மனம் கவரும் படைப்புகளை எழுதுகிற படைப்பாளிகள் தமிழகத்தில் குவிந்து கிடக்கிறார்கள். தங்கள் கவிதைகளால், தங்கள் சிறுகதைகளால், தங்கள் நாடகங்களால், தங்கள் நாவல்களால் நவீன தமிழ் இலக்கியத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளை தேடி படியுங்கள். அவைகள் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவும். வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் அதை கடந்து போவதற்கு இலக்கியம் கை கொடுக்கும். அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட காலில் துளிக்கூட ஈரம்படாமல் கடந்து போய்விட முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நினைவில் குறித்துக் கொள்ளுங்கள். அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட காலில் துளிக்கூட ஈரம்படாமல் கடந்து போய்விட முடியும். ஆனால் வாழ்க்கை என்னும் சிறு நதியை கண்ணீர் இல்லாமல் எந்த கொம்பனாலும் கடந்து போக முடியாது. வாழ்க்கையில் துயரம் வருகிற போது, வாழ்க்கையில் ஒளி இருப்பது போலவே இருள் வரும். அதிலும் நுட்பம் இருக்கிறது. ஒளி ஒரு திசையிலே இருந்துதான் வரும். ஒளி ஒரு திசையிலே இருந்துதான் வரும். இருள் எல்லா திசையிலிருந்தும் வரும். எல்லா திசையிலே இருந்து வரும் இருளை, எல்லா திசையிலே இருந்து வரும் துன்பத்தை எதிர்கொள்ளுகிற ஆற்றலை, வலிமையை இலக்கியங்கள் உங்களுக்கு தரும். நிறைவாக ஒரே ஒரு சொல்லை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு மொழியிலும், நம்முடைய மொழியில் அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும், அன்றாடம் தயவு செய்து படித்து ஒரு சொல்லை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சொல்லின் பொருள், அதை பயன்படுத்தும் முறை, அது எங்கேயெல்லாம் எப்படி செயல்படுகிறது என்று ஒரு நாளில் ஒரு சொல்லை கற்பது என்பது நாம் நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கிற ஒரு செடியில் ஒரு பூவை பார்க்கிற அழகுக்கு இணையானது. அன்றாடம் ஒரு சொல், ஒவ்வொரு சொல்லையும் பொருளுணர்ந்து படியுங்கள். தாய்மொழியான தமிழில் ஐயன் தெரிவர படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான இப்போதைய பாடமொழி ஆங்கிலம். ஆங்கிலத்தில் எழுத பேச கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப எளிமை. புதிதாக மொழி கற்கிற ஒருவருக்கு தமிழ் கற்பது கடினமானது. ஆனால் புதிதாக தமிழ் கற்கிற ஒருவருக்கு ஆங்கிலம் மிக 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 எளிமையானது. ஆங்கிலத்தில் கணினி முன்பு அமர்ந்தால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் 52 எழுத்துக்கள். அது எப்படி 52? 26 கேபிட்டல் லெட்டர்ஸ், 26 ஸ்மால் லெட்டர்ஸ்ங்கிறான். அப்படி டிஃபைன் பண்ணுறான் லாங்குவேஜை. அப்படி படித்துக் கொள்ளுங்கள், சொற்களை புரிந்து கொள்ளுங்கள். தினசரி ஒரு சொல், தினசரி ஒரு சொல். அன்எம்ப்ளாயபிள் என்கிற ஒரு பெரிய விஷயம் உருவாகியிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 1.5 லட்சம் பொறியியல் பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆனால் அதில் வேலை வாய்ப்பிற்கான தகுதியும் தரமும் உடையவர்களாக ஒரு 10லிருந்து 12% தேர்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அந்த 10-12% யார் என்று கேட்டால், ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிழை இல்லாமல் எந்த இடத்திலும் போய் அமர்ந்து பேசுகிற ஆற்றல் உடையவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மொழி அறிவு, மொழியை புரிந்து படியுங்கள். நான் சொன்னேன் பாருங்கள், 97 குழந்தைகளில் 93 குழந்தைகள் தங்கள் அம்மாவை பற்றி எழுதியிருந்தார்கள். 4 குழந்தைகள் ஏன் அம்மாவை பற்றி எழுதவில்லை? பரிசளிப்பு நாளின் போது அவர்களில் 2 பார்த்து கேட்டேன். எதிர்பார்த்த விடைதான், அந்த 4 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது. ஆனால் 93 குழந்தைகளும் எழுதிய அம்மாவை பற்றி அந்த கட்டுரைகளை படித்த பிறகு என் மொழியில் அம்மா என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று தேடினேன். ஒரு புலவன் சொன்னான், நான் பெருமிதத்தில் பூத்து போனேன். அம்மா என் மொழியின் மிக விலையுயர்ந்த சொல் என்று நான் கருதுகிறேன். 3 எழுத்துக்கள் தான். ஒரு உயிர் எழுத்து, ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிர் மெய் எழுத்து. என் மொழியின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். முதல் எழுத்து உயிர் எழுத்து ஆ. தன் உயிரில் ஒரு தாய், தன் உயிரில். 2வது எழுத்து மெய் எழுத்து. நம் மெய்யை, நம் உடம்பை சுமக்கிறாள். எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? 10 மாதங்கள். மெய்யெழுத்து வரிசையில் 10வது எழுத்தையும், மெய்யெழுத்து வரிசையில் 10வது எழுத்தையும் தன் உயிரில் என்மை சுமந்து 10 மாதங்களுக்கு பிறகு உயிரும் மெய்யுமாய்
என்னை இந்த உலகத்திற்கு தருகிறாள். மூன்றாவது எழுத்து மா, உயிர்மை எழுத்து. சொல்லே பொருளாய், பொருளே சொல்லாய், மொழியை உணரும் தருணம் இது நண்பர்களே. கோடி முறை கூப்பிட்டிருப்பீர்கள் வீட்டில் அம்மா 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 என்று. ஆனால் தன் உயிரில் 10 மாதம் என் மெய் சுமந்து உயிரும் மெய்யுமாய் என்னை இந்த உலகத்திற்கு தந்தவளை ஒரு உயிரெழுத்தால், ஒரு மெய்யெழுத்தால், ஒரு உயிர்மை எழுத்தால் வரிசைப்படுத்தி அம்மா என்று என் மொழி அழைக்கிறது. பொருள் உணர்ந்து, பொருள் தெரிந்து 10 மாதம் அவள் கருவறையில் இருந்தோம் என்பதை நினைத்து நினமும் குருதியுமாய் உயிராய் பெரும் வேதனையில் இந்த உலகத்திற்கு நாம் அழுவதை பார்த்த மகிழ்ச்சியோடு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு நம்மை அவள் தந்தாள் என்பதை புரிந்து கொண்டு, பொருள் தெரிந்து கொண்டு மனதின் அடியாளத்திலிருந்து கண்களை மூடி ஒரு முறை சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள், அம்மா. நன்றி.